எந்த நாளில் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நாளில் வீடு பூஜை எல்லாம் முன்னாடியே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விரதம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதனால் முன்னாடி நாளே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாராகினியுடைய திருவுருவ படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம். விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தது 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யணும். ஏன்னா விக்கிரக வழிபாடு செய்கிறவங்க அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய அந்த திதி வரும்போது கட்டாயம் அபிஷேகம் செய்கிறது நல்லது. அப்படி பார்க்கும்போது பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது போல் ஏதாவது ஒரு 5 பொருட்களால் நீங்கள் வாராகினியின் திருவுருவச் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் சிவப்பு நிற மலர்களான செம்பருத்தி, சிவப்பு பன்னீர் ரோஜா, இட்லி பூ, செவ்வரளிப்பூ இது போன்ற மலர்களை நீங்கள் அன்னையினுடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ நீங்கள் சூட்டுவது நல்லது.